யோ இந்தா டீ கேட்டிருக்கீல, எடுத்து வந்திருக்கேன், குடி. ஆமா, நான் இதுல இஞ்சி ஏலக்காய் போட சொன்ன போட்டிருக்கீல. இஞ்சி ஏலக்காய் தானே, எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா வச்சு குடி. ஏண்டி மூஞ்சி இப்படி கோவமா வச்சு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ டீயை குடிச்சிட்டு கடைக்கு போகிறதா போ, இல்லைன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடு. அது ஒன்றும் இல்லடி, இஞ்சி ஏலக்காய் போட சொன்னேன், அதில் வாசமே வரலையே. யோ நானே உடம்பு முடியாமல் டீ போட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்படிலாம் நீ குறை பேசிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு எடுத்து டீயை ஊற்றிடுவேமா, பார்த்துக்கோ. ஐயோ வேணாமா வேணாமா, நான் இந்த டீயை நானே குடிச்சுக்கிறேன். எனக்கே டீ போட்டு தருவா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, போமா. டீ நல்லா அருமையா போட்டிருக்கடி. சரி, நம்ம வீட்டு மகாலட்சுமி எங்கடி ஆளக்கானா? யாரு நம்ம வீட்டு மகாலட்சுமி? நம்ம மருமக தாண்டி, காலிலேருந்து பார்க்குற ஆளே காணா, எங்கே போயிடுச்சு பாப்பா? ஆமாவாயா, பீப்பா மாதிரி இருக்க பாப்பாவான், ஆள் மண்டையும் பாரு. ஏடி இப்போ நம்ம மருமக பிள்ளை இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமாம் போயா, காலையில் நான் லூஸ் மோஷன் போயிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ பாட்டுக்கு அவங்க ஆயா வீட்டு கிளம்பி போயிட்டா, தெரிஞ்சுமே. நான் என்னத்த சொல்கிறது? அப்படியா? சரி 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 சரி, போயிட்டு 2 நாள் நல்லா தங்கிட்டு வரட்டும், எதுவும் பிரச்சனை இல்லை. அதான் என் மருமக பாசமாக என்கிட்ட போயிட்டு வரேன் மாமான்னு சொல்லிட்டு போமே, என்னடா சொல்லிட்டு போகலேன்னு பார்த்தேன். ஐயோ ஒழுங்காக இருந்துக்கோ, ஆமாம் பார்த்துக்கோ. எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணாமோ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் எத்தனை நாள் வரலனாலும் உனக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது, பார்த்துக்கோ. ஆமாம், ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும், வீட்டு சாப்பாடே உனக்கு கிடையாது. ஆமாம், உன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம். ஐயோ அங்கே என்னையா முணுமுணுப்பு? நீ வேணா ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டியா, அதான் சோகமாக என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். உனக்கு எதுவும் மார்க்கெட்டில் வேலை இருக்கா? ஆமாண்டி, மார்க்கெட்டு திரும்பி போகணும். கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லை, இன்னைக்கு கஸ்டமர் காலையிலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. நீ போய் நல்லா தூங்குடி போடி. நான் தூங்க தான் போகிறேன், நீ கிளம்பு, வீட்டை பூட்டிட்டு நானும் போய் தூங்கணும். எப்படா வீட்டோட துரத்தலான்னு பார்க்கலாம், வீட்டில் நல்லா தூங்கணுன்ட்டு. ஆமாம் ஆமாம், நான் நல்லா தூங்கணும் தான். நீ கிளம்பு சரிடி, நான் கிளம்புறேன், நீ இழுத்து பூட்டிட்டு நல்லா தூங்கு. சரி, போயிட்டு வா போயிட்டு வா. எப்பா இந்த மனுஷனை வீட்டை விட்டு கிளப்பங்காட்டி என்ன ஒரு நேரம் ஆகுது. இப்போயே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமே தூங்கி எப்போ நம்மளும் வேலை பார்க்குறது? சரி நம்மளும் போவோம், நம்ம போய் தூங்குற வேலையை பார்ப்போம். அடுத்து நிறையா வேலை இருக்குது, வேலை செய்யணும். மருமவளாக இருக்கா, அவளை அவங்க அம்மா வீட்டு கிளம்பிட்டா, நம்ம தானே எல்லாம் செஞ்சாகணும். யார் இந்த டைமில் பெல் அடிக்கிறா? பக்கத்து வீட்டு கமலாவா இருப்பாளோ? அவன் இந்த டைம் நல்லா போத்திட்டு நல்லா தூங்குவாளே, அவள் சாயந்தரம் தான் நம்ம வீட்டுக்கு வருவா. யாரும் தெரியலையே. வாடி என் பாச மகளே, என்ன சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்டி? மாமியாருக்கு லூஸ் மோஷன் போயிட்டுருக்குமா, எனக்கே உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம ஏன் அதை செஞ்சணும், நான் தாம்மா இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. அப்படியாடி? என்னடி ஆச்சு சம்மந்தி அம்மாக்கு, எப்படி இருக்காங்க? நான் தான் இங்கே வந்துருக்கேனம்மா, எனக்கு எப்படிம்மா தெரியும்? அப்படிலாம் இல்லடி, வீட்டில் மருமக பொறுப்பாக இருக்கணும். மாமியாருக்கு என்ன வேணும், மாமனாருக்கு என்ன வேணும், வீட்டுக்காருக்கு என்ன வேணும், பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், தேவை இருந்துச்சு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்டி. நம்ம தான் கூட இருந்து எல்லாம் கவனிக்கணும். அடப்போமா நீ வேற, எனக்கே முடியல, இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஏதாவது பேசி நீ கடுப்பேற்றிட்டே இருக்காதம்மா. அதெல்லாம் ஒன்றுடி, இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? எதுக்கு கோவப்படணும், எதுக்கு கோவப்படாதான்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா?